அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் கோட்டை விட்ட பாஜகவும் அதிமுகவும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைக்க திட்டமிட்டிருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது. மக்களவைத் தேர்தலின் போது இரு கட்சி தலைவர்களும் மாறி மாறி விமர்சித்துக் கொண்ட நிலையில் தற்போது இருதரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் வருவது இல்லை. இந்நிலையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை இரு கட்சிகளும் தொடங்கிவிட்டதாகவும் பாஜக அமைப்பு தேர்தல் முடிந்தவுடன் முழுவீச்சில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் மும்முரமடைந்துள்ள நிலையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகளை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தில் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். புகழ்பெற்ற 3 ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் தேதிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும் பாலமேட்டில் 15ஆம் தேதியும் போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி மாதம் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கும் வகையில் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டார். அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் மைதானத்தில் 2வது ஆண்டாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆக்குவதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யார் அந்த சார் என இப்போது கேட்கும் அதிமுகவினர் பொள்ளாச்சி சாரை கண்டுபிடித்தார்களா என்று கேட்டுள்ளார். இந்த விவகாரத்தை அரசியலாக்குவதை இபிஎஸ் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இல்லையென்றால் அவருக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுவார்கள் என்றும் எச்சரித்தார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலமைச்சர் பாகுபாடு இல்லாமல் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். லடாக் பகுதியை உள்ளடக்கிய இடங்களை புதிய மாவட்டங்களாக அறிவித்து இந்தியாவை சீனா மீண்டும் சீண்டியுள்ளது. எல்லை பிரச்சினையில் இந்தியாவை சீனா தொடர்ந்து வம்பிழுத்து வந்த நிலையில் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தீர்வு காணப்பட்டு அண்மையில் எல்லைப் பகுதியில் கூட்டு ராணுவ ரோந்து தொடங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதம் ஹோட்டன் மாகாணத்தில் 2 புதிய மாவட்டங்களை சீனா அறிவித்தது. ஆனால் இந்த மாவட்டங்கள் இந்தியாவின் லடாக் யூனியன் பிரதேச பகுதியில் வருவதாக தெரிய வந்ததை அடுத்து இந்தியா தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இந்திய மண்ணை ஒருபோதும் ஆக்கிரமிக்க விடமாட்டோம் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனாவின் ஹைரே ஃபைவர் திட்டத்தையும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்தியா தெரிவித்துள்ளது. பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன்களை 4 நாட்களுக்குள் வழங்கி முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் நேற்று தொடங்கியது. ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கி வருகின்றனர். சிலர் கடைகளுக்கே சென்று டோக்கன்களை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் வரும் 9ஆம் தேதி முதல் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதால் அதற்கு வசதியாக டோக்கன்கள் வழங்கும் பணியை 4 நாட்களுக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புத்தாண்டின் போது டாஸ்மாக் கடைகளில் 430 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் வழக்கமாக நாளொன்றுக்கு 150 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் டிசம்பர் மாதம் 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் 400 கோடிக்கு விற்பனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டதாகவும், ஆனால் 430 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகர் அஜித் குமார் தனது மகள் அனுஷ்காவின் பிறந்த நாளை குடும்பத்துடன் கொண்டாடிய புகைப்படம் வைரலாகி வருகிறது. ஷூட்டிங், ஃபார்முலா கார் பந்தயம் என படு பிஸியாக பறந்து கொண்டிருக்கும் நடிகர் அஜித் தனது குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்கி மனைவி, மகள், மகனுடன் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். இந்நிலையில் அவர் மகள் அனுஷ்காவின் 17வது பிறந்த நாளை மகிழ்ச்சியுடன் எளிமையாக கொண்டாடிய புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த புகைப்படத்தில் மகள் அனுஷ்கா கேக் வெட்ட மனைவி ஷாலினி, மகன் ஆத்விக் ஆகியோருடன்
அஜித் கோட் ஷூட்டுடன் படு ஸ்மார்ட்டாக உள்ளார். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.